இங்க ஒரு பணக்கார பிசினஸ் மேன் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. தென் இந்த வெயிட்டருமே அவர் சாப்பிட உட்காரும் போது பூனையும் நைஃபையும் லெஃப்ட் டு ரைட் மாதிரி மாத்தி வச்சிடுறான். தென் இவருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. தென் இந்த பையனுமே வந்துட்டு சாப்பாடெல்லாம் எப்படி சார் இருக்குன்னு சொல்லி கேட்கவும், நான் ரொம்பவே டிஸாட்டிஸ்ஃபைஸா இருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டேபிள் மேனர்ஸ்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் இந்த பையனுமே, அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் தெரிஞ்சே தான் சார் மாத்தி வச்சேன். நான் உங்களை பார்த்ததுமே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால தான் உங்க கன்வீனியன்ட்காக நான் மாத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட இந்த வயசானவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. எப்படி உனக்கு என்ன பத்தின விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மேகசைன் படிச்சிட்டு இருந்தீங்க. தென் அதை நீங்க உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் திருப்பிட்டு இருந்தீங்க. தென் இதை வச்சே நான் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் யூசர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதனால அந்த பில்லியனர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு போகும்போது அந்த ரெஸ்டாரண்டுடைய கார்டையுமே வாங்கிட்டு போறாரு. தென் அடுத்த நாளே அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நிறையவே ஆர்டர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. யார் இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா அந்த பில்லியனர் தான் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அந்த பில்லியனர் அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வராரு. தென் சாப்பிட்டுட்டு அவருக்கு ஃபுட் பாய்சனும் ஆயிடுது. தென் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. தென் இந்த வெயிட்டர் பையனுமே அங்க யூஸ் பண்ற எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்தா அதுல இருக்கிற மீட் ரொம்பவே கெட்டு போனதா இருக்குது. பட் இவனுடைய ஃப்ரெண்ட் அதை கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம சமைச்சு கொடுத்துறான். தென் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சரி விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு, இனிமே நம்ம தான் இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. தென் இன்டர்நெட்லயுமே அந்த ஃப்ரெண்டு பையனை விட்டுட்டு எங்க மேலதான் தப்பு இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு அப்பாலஜி லெட்டரையும் போட சொல்றாங்க. தென் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அந்த ரெஸ்டாரண்டுடைய ஓனரும் வராங்க. தென் இந்த ரெஸ்டாரண்டுடைய மேனேஜரையும் இவனுடைய ஃப்ரெண்டையுமே வேலையை விட்டு தூக்கிட்டு இந்த பையனையும் மேனேஜரா அப்ரூவ் பண்றாங்க.